சாமி ஆடாமல் இருக்க என்ன பண்ணணும்? என்னங்க புதுசாக எல்லாரும் சாமி ஆடத்தான் ஆசைப்படுவாங்க. சாமி ஆடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு அன்பர் தெய்வத்தின் மேலே அதீத அன்பும் பாசமும் வச்சவருக்கு அவருடைய வேதனைகளை பகிர்ந்ததுனால அவர் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு இந்த பதில். அவர் என்ன சொல்கிறாரு, என் மேலே சாமி வருது, என் மேலே சாமி வந்ததுனாலேயே ஒரு சில பேருக்கு பிடிக்காம எனக்கு ஒரே செய்வினைகளாக ஒரு சில ஏவல்களாக என்னை வச்சு என் குடும்பத்தை முடக்கிறாங்க. அதனால் நான் கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, என் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுது. என் பிள்ளை கண்ணீர் விட்டு வாய் திறக்க முடியாமல் அப்பா வலிக்குதுன்னு சொல்லும்போது என் உயிரே போகுது அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பதிவிட்டிருக்காருங்க. அந்த அன்பருக்கு அவருக்கு ஆறுதலாக இப்போ அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, தெய்வத்தின் மேலே அதிகமான பாசம் வச்சுருக்கவங்களுக்கு தான் கோவம் வரும். யார் மேலே? அந்த சாமி மேலே. என்னடா இது சாமியா இல்லை கல்லா? ஏன்னா இது குலகார சாமியாக இருக்கே, நாம் வணங்கி வர்றோம், நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பச்சை குழந்தைய கூட இப்படி இந்த தெய்வம் நம்மளை காத்து நிற்காமல் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துதேன்னு சாமி மேலே உரிமையோடு கோவப்படுவோம். ஆனால் அந்த அன்பருக்கு அதாவதுங்க, நல்லா சாமியை நினச்சி உண்மையும் சத்தியமும் நேர்மையாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் தாக்கத்தான் செய்யும். அது அவர் தாக்கியிருக்கு போல். அதனால தான் அவர் கஷ்டப்படும் போது கூட பேசாமல் கடந்து போனவர் தாம் குழந்தை அடிபட்டு அந்த முகத்தில் அந்த வாயில் காயம்பட்டு பேச முடியாமல், அப்பா தண்ணீர் குடிக்க முடியாமல் அப்பா வலிக்குதுன்னு கதறும்போது அவரால் பொறுக்க முடியல. என்னடா சாமி இது சாமி அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் வார்த்தை வர்றாரு. அதுங்க அவர் என்ன கேட்குறாரு, இது மாதிரி ஆயிடுச்சு, அதனால் இனியும் என் குடும்பத்தை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, என் பிள்ளை குட்டிகளை கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் சாமி ஆடாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வேதனையான கேள்வியை கேட்டிருக்காருங்க. எப்படி எனக்கு இவ்வளவு நடந்துருச்சு, நான் சாமி ஆடுறதுனால தான் எனக்கு இவ்வளவு நடக்குதா, அப்போ நான் சாமி ஆடாமல் இருந்தால் நான் என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் புரியுது. நான் என்னுடைய குலதெய்வத்தை நினச்சி உங்களுடைய குழந்தை வெகு விரைவில் குணமாகி நலமுடன் ஆரோக்கியமாக சக்தி பெற்று வரணும்னு பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். சாமி ஆடாமல் இருக்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. அது இந்த முடிவு நம்ம கையில் கிடையாது. மனுஷன் நான் எடுத்த முடிவல்ல, சாமி என் மேலே வர்றது, உங்கள் மேலே வர்றது. அதே மாதிரி மனுஷன் நான் முடிவு எடுக்க முடியாது, சாமி என் கூட வரக்கூடாது வரணும் அப்படின்னு நான் முடிவு எடுக்க முடியாது. சாமி ஆடாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இவருக்கு இந்த அன்பருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு பிரச்சனைகள் யாருக்காவது ஏற்பட்டால் அவங்களுக்கு நான் அறிஞ்ச அந்த பதிவில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இப்படி இருக்குது, சாமியவே வெறுத்து விரக்தியில் இருக்கேன், சாமியே நான் ஆடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? சாமி மேலே கோவப்படணும், உரிமையோடு கோவப்படணும். என்னப்பா நான் இப்போ இவ்வளோ காலமாக உன்னை போலியாவாக நான் கும்பிட்டு வந்துட்டுருக்கேன், எதுக்குப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு உரிமையோடு உங்கள் சாமியை நீங்கள் கோவப்படணும். கோவப்பட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? நீ எப்போ எனக்கு எதிராக சூழ்ச்சியில் சதி வலை பண்ணுன எல்லாத்துக்கும் தக்க தண்டனை கொடுக்குறியோ அது வரைக்கும் நீ என் கூட பேசாத, நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படின்னு உரிமையோடு கோவப்படலாம். ஆனால் சொன்னாலும் நம்மளால் இருக்க முடியாதுங்க. இந்த உடல், இந்த மனித இயல்பில் இறைவன் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த நம்பிக்கைங்கிறது அதுதான் நமக்கு ஆறுதல், ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும். அப்போ என்ன பண்ணோம், உரிமையோடு கோவப்பட்டோம்னா அந்த சாமிக்கும் கோவம் வரும். சாமிக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அங்கே தப்பு செஞ்சுருக்காங்கல்ல, சத்தியத்தின் வழி நிற்காமல் உண்மையும் நீதியும் நேர்மையுமா இல்லாமல் ஒரு சில தீவினை வழிகளில் இறங்கி இது போன்று பில்லி சூனியம் செய்வினை இது போன்று யாராவது தவறு செஞ்சுருக்காங்களா, அவங்களுக்கு அந்த சாமியோட கோவக்குறி வேகமாக தெரியும். தெய்வத்தோட அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்றுதான் கொள்ளும்பாங்க. நாம் செய்கிற தப்புக்கு உடனுக்குடனே நமக்கு தண்டனை கிடைச்சிடாது. ஏன்னா தெய்வம் நின்று பார்த்து பொறுமையான கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும். ஒரு வழக்கு விசாரித்து எப்படி முடிவில் ஒரு இறுதி தீர்ப்பு எழுதப்படுகிறதோ அதுபோன்று அந்த தெய்வம் அங்கே இறுதி தீர்ப்பு எழுதப்படும். அது உண்மையாக வரணும், உண்மையாக நடக்கும். தவறு இழைச்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகும். ஆனால் அதுக்கு நாளாகும்.
இப்போ இப்படி உரிமையோட கோவப்படும்போது அந்த தெய்வம் வேகமாக, கொஞ்சம் வேகமாக அந்த தவறு செஞ்சவங்கள தண்டிக்கும். வேற மாதிரி இருக்கும். அந்த சாமி தண்டிக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆளை நிப்பாட்டி விட்டுரும். உடம்புல உயிரை மட்டும் வச்சு உடல் எதுவுமே இல்லாமல் நடமாட்டம் இல்லாமல் நிப்பாட்டி விட்டுரும். கொடுமையானது, வேதனையானது. அதெல்லாம் தெய்வத்தோட கோபக்குறியெல்லாம் உச்சக்கட்ட நிலைக்கு போயிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப சிரமம். இப்படி கோவப்படலாம் சாமி மேலே உரிமையோட. என் தாயிட்ட, என் தந்தையிட்ட, என் பிள்ளையிட்ட, என்னுடைய உடன்பிறப்புகிட்ட கோவப்படுற மாதிரி கோவப்படலாம் சாமி ஆடாமல் இருக்கணும்னா. சரிங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? நான் இருக்கேன், என் சாமியை டெய்லி நான் வணங்குறேன். ஏதாவது வீட்டில் சமைக்கிற சாப்பாடு எடுத்து வச்சாவது ஒரு வாழைப்பழத்தை, ஒரு சூடத்தை பொருத்தி, ஒரு மாவிளக்கை கொடுத்து, இல்லைன்னா ஒரு தண்ணியவாவது மாற்றி வச்சு நான் அந்த சாமியை டெய்லி நான் வணங்குறேன்னா, இது போன்று கஷ்டப்படும் நண்பர்கள் அதை வணங்குறதை நிப்பாட்டிடணும். வணங்கி என்ன பயன்? ஏங்க என்னைய காக்கலாட்டினாலும் என் பச்சை குழந்தை, சின்ன குழந்தைய காத்துக்கணும்லங்க. அப்போ நான் எப்படி உன்னை வணங்கு? நீ கல்லா, நீ கடவுளா, நீ கல்லா அப்படின்னு அந்த சாமிகிட்ட நம்ம கேள்வி கேட்கணும்ல. அப்போ அது போன்று வணங்காமல் இருந்தோம் அப்படின்னா அப்பயும் அந்த தெய்வத்துக்கு கோவம் வரும். கோவம் வர்றது எதுக்காக கோவம் வருது? எனக்கு இனியும் என் பிள்ளைக்கு இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க. இது ஒன்று. இன்னொன்று, என் மேலே சாமி வருது. நான் என் மேலே வந்த சாமியை கூட நான் ஆடாமல் நிப்பாட்டிக்கிறேன். என்னை தூக்குது, என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. இருந்தாலும் ஒரு எலுமிச்சங்கனியை கையில் வச்சு எனக்கு நீதியை வாங்கி கொடு, எனக்கு நான் பட்ட வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் பதிலை சொல்லு, எனக்கு என் பிள்ளைய நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், நாங்கள் யாருக்கு என்ன கொடுமை செஞ்சோமா, தீய வழியில் போனோமா, இல்லை யாரு காசையும் நாங்கள் கொள்ளையடிச்சோமா, நாங்கள் உண்மையும் நேர்மையுமா நான் வணங்கி வர்றோமே, நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன பதில், எங்களுக்கு தீர்வு என்ன, இதுக்கு எப்போ விமோச்சனம்? நான் நல்லா என் சாமியை காலத்துக்கு உயிரே போனாலும் நான் விட்டுறக்கூடாதுன்னு நான் நினச்சி இருந்தவன், இப்போ ஏன் சாமி என் மேலே வரக்கூடாதுன்னு நான் நிற்க காரணம் என்ன, இதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு மேலேயே சாமி உக்கிரமாக வந்தாலும் சாமி ஆடக்கூடாதுங்க. ஏங்க நம்ம ஆறறிவு பெற்ற மனிதன் சொல்கிறோம்ல, இது அந்த ஆறறிவு பெற்ற நாம் மனிதர்கள் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம மேலே வர்ற சாமியை நம்ம கண்ணை மூடி வணங்குறதுக்கு காரணம் என்னங்க? அந்த தெய்வத்தை நாம் உணர்றது, தெய்வம் இருக்குது நம்மளை காக்குங்கிற அந்த நம்பிக்கையே இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? அதனால் கோவப்படலாம். அந்த உச்சக்கட்ட நிலையில் நாம் உரிமையோடு நம்ம சாமிகிட்ட நம்ம கோவப்படலாம். அப்படி கோவப்பட்டால் கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதி வாங்கி கொடுக்கும். எப்படி? முதல்ல என்ன பண்ணும், இனிமேல் என் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு சுற்றி வலையை போட்டுரும். வலைன்னா அந்த தெய்வ சக்தி வலையை போட்டுரும். எத்தனை தீவினை வந்தாலும் அவங்கள எதிர்த்து அடிக்காது, நெருங்காது. இன்னொன்று, இதுக்கு காரணமாக இருந்த யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கல்லை பிடிக்கிற மாதிரி பிடுங்கி எரிஞ்சிடும். இது ரெண்டுமே நடக்கும். சரிங்க. இது இல்லாமல் சாமி ஆடாமல் இருக்க என்ன பண்ண முடியும்? சாமி ஆடாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் தெய்வத்தை மட்டும் நம்ம மேலே வர சாமியை மட்டும் பார்க்க மாட்டோங்க, சுற்றி இருக்க எல்லா சாமியும் பார்ப்போம். அப்போ சுற்றி இருக்க எல்லா சாமியும், அந்த சாமி என் மேலே வந்த சாமி என்னை காக்கலை அப்படின்னா சுற்றி இருக்க இத்தனை தெய்வம் என்னை காக்கலையா ஏன் அப்படின்னு அந்த தெய்வங்கள்ட்டையும் நம்ம கோரிக்கை வைக்கணும். கண்ணீராலையும் கோரிக்கை வைக்கணும், கடும் கோபத்திலையும் நாம் கோரிக்கை வைக்கணும். நமக்கு பதில் வேணும்ல. அப்படி சுற்றி இருக்கிற தெய்வங்கள்கிட்டையும் இந்த மாதிரி கோரிக்கை நாம் வச்சோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற தெய்வங்களுக்கும் அந்த இடத்துல கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். அந்த பிள்ளைக்கு உண்டான நீதியை பெற்று தரணும்னு ஓடோடி வரும். அதான் இப்பயும் நான் சொல்கிறேன், சாமி நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா என்னுடைய சுய ஒழுக்கம் இல்லாமல் நான் எல்லா மக்களையும் துன்புறுத்தி 4 பேருக்கு நல்லதை செய்யாமல் 4 பேர்களை துன்புறுத்தி பல பழி பாவ தோஷங்களை நான் ஆளாக்குனேன், கெட்ட வினைகளில் இறங்கி பல பேரோட கண்ணீருக்கு நான் ஆளானேன், சுத்தம் இல்லாமல் அதே சமயம் தெய்வத்தை நான் நினைக்காம தெய்வங்கிற அதை மறந்து நான் ஒரு வேறு நிலையில் நான் இருந்தேன் அப்படின்னா இந்த நேரத்தில் மட்டும்தான் சாமி என்னை விட்டு விலகுமே தவிர மற்ற எந்த நேரத்தில் நானே நீ என்னை விட்டு போன்னு சொன்னாலும் போகாது. அதனால் ஏன்னா சாமி வர்றதும் சாமி வராமல் இருக்கிறதும் மனுஷன் கையில் இல்லை, அது அந்த தெய்வம். என்னதான் பண்ணாலும் சாமியை மட்டும் அப்படியே நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் சாமியை என்கிட்ட வர வச்சுட்டேன்னு சொல்கிறதெல்லாம் பொய். நான் இதை பண்ணிட்டேன் அவங்ககிட்ட இனிமேல் அந்த சாமி போகாதுங்கிறது சொல்கிறது பொய். அந்த சாமியை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறது பொய். தெய்வ சக்தியை யாராலும் எதுவும் பண்ண முடியாது.
அன்புக்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் தான் கட்டுப்படுமே தவிர இதுபோன்று தீ வினைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆணவங்களுக்கும் ஆக்ரோஷங்களுக்கும் தெய்வ சக்தி கட்டுப்படாது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதனால் இந்த பதிவில் அந்த அன்பர்கிட்ட, ஐயா உங்களுடைய வலி வேதனை புரிகிறது, நீங்கள் படும் வலியையும் வேதனையும் சரிபாதியா நானும் உங்ககிட்ட இருந்து அந்த வலிகளை சுமந்துக்கிற ஆசைப்படுறேன். கவலைப்படாதீங்க. உங்கள் தெய்வத்தின் மேலே கடுமையான உண்மையாக உரிமையோடு கோபம் கொள்ளுங்க. அந்த தெய்வம் உங்கள் குழந்தைய ஒரு கணத்தில் சரி பண்ணி கொண்டு வரோம். உங்களை சுற்றி வலை போட்டு உங்களை காத்து நிற்கும். காரணமான எல்லாத்தையும் களை பிடுங்குவது போல் பிடுங்கி உங்களுக்கு நீதியை பெற்றுத்தரோம் அப்படின்னு இந்த பதிவின் மூலியமாக உங்களுடைய குலதெய்வத்தையும் என்னுடைய குலதெய்வத்தையும் பரிபூரணமாக வணங்கி இந்த பதிவை பகிர்ந்து உங்களின் குழந்தை நீங்கள் உடல் ஆரோக்கியம் பெற மறுபடியும் வேண்டி வாழ்த்தி நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.